விஜய் வில் பி டிஸ்ரப்டர்ன்றது வந்து அவர் கெடுப்பார், தடுப்பார், உடைப்பார் வாக்குகளை. அவர் ஜெயிக்க முடியாது. இப்பயும் நான் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நான் சொல்லலைங்க. அவங்க ஓட்டை உடைக்கலாங்க. அவர்கள் உடைக்கக்கூடிய வாக்குகளால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இழுபறி வரலாம் அல்லது ஆட்சி மாற்றம் வரலாம். விஜய் ஃபேக்டரால் வந்து திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு நெருக்கடி உண்டாகி இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உணர்வு சொல்ல முடியும். ஏன்னா திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து நிர்வாகம் சரியாக இருந்ததுன்னா, ஊழல் இல்லாத அரசு, வாரிசு அரசியல் இல்லாத அரசு இருந்திருந்தனா விஜய் பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி மிகப்பெரிய நம்பிக்கைகளோட வந்த திராவிட மாடல் ஆட்சி ஏமாற்றத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் சாதனைகளே இல்லைன்னு சொல்லலை, சாதனைகள் இருக்குது, அதிலெல்லாம் நான் மறுக்கல. பட் அந்த சாதனைகளுக்கு இணையாக வேதனைகளும் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். மீடியாவை 90% அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க திமுக. அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படாமல் போகிறது. புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் புது பிளேயர். யூ ஆர் ரைட், 100%. நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டி இஸ் அ நியூ கமர், இஸ் அ ஃபேக்ட். யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. அவருக்கு ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? அது வெறும் சினிமாக்காரனோட கூட்டம் கிடையாது. அதில் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த கூட்டம் ஆபத்தான கூட்டன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் தட். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். நான் அடிக்கடி சொல்கிறது தான். விஜய் இஸ் தி சிம்டம், நாட் த டிசீஸ். டிசீஸ்ன்றது பார்க்கும்போது அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெறும் சினிமாக்காரன் மட்டும் இல்லை, ஆன்டி இன்கம்பன்ஸும் அதில் இருக்குது. பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பாத்திரத்தை ஒழுங்காக வகித்திருந்தால், ஒழுங்காக அப்போசிஷனாக ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டங்கள் கூடி இருக்காது. 4.25 வருஷத்தில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குதுங்க. விலைவாசியெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்குதுங்க. ஒவ்வொரு செக்டார்லேயும் பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஆணவ படுகொலைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை. மாநில அரசோட பல அமைப்புகளில் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கே மாதம் திருவோடி அந்த லெவலுக்கு இருக்குது. என்னால் எத்தனையோ துறைகளை சொல்ல முடியும். மாநில பல்கலைக்கழகங்கள், மின்வாரியங்கள், போக்குவரத்து கழகங்கள், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆகவே சிக்கல் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாம் வந்து வளர்ச்சி மாநிலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஒரு அளவுகோலை மட்டும் வச்சு நீங்கள் பெருமைப்பட முடியாது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சின்றது மிக கடினமாக இருக்குது. இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எதிர்க்கட்சிகள் கடமை தவறும்பொழுது, இமேஜினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது, அப்போ மக்கள் புதுசாக வர ஒருத்தர் பக்கம் திரும்புகிறாங்க. அந்த விஜய்க்கு அந்த 3 வாரங்களில் 6 ஊர்களில், மாவட்டங்களில் கூடின கூட்டத்தை ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு அளவுகோலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலின் பரிணாமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆன்டி பிஜேபின்றது ஒன்று மட்டுமே திமுகவுக்கு 26 சோறு போடாது, காப்பாற்றாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாங்கள் 19 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம், 24 ஜெயித்தோம், நல்லதுங்க. 19, 24 மாபெரும் வெற்றிங்க. இடையில் வந்த 21 நீங்கள் 75 சீட்டு தோற்றிங்க, ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவங்க 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இன்னொன்று 19 பார்லிமெண்ட்லேயே நீங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வரும்போது, எக்ஸப்ட் 1 சீட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 100%. 22 அசம்பிளிக்கு வந்த இடைத்தேர்தலில் 9 சீட்டில் ஏடிஎம்கே ஜெயிச்சுது, 13 சீட்டில் தான் திமுக ஜெயிக்குது. அப்போ மக்கள் தெளிவாக ஒரு தொகுதியில் பார்லிமெண்ட்டுக்கு திமுகவுக்கும், அசம்பிளிக்கு அண்ணா திமுகவுக்கும் போடுறாங்க. இது இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் ஒன்றா வரும்போதே